All right நண்பாஸ், வெல்கம் டு another நியூ அப்டேட் வீடியோ. ஸோ ராக் வந்தார், பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார் ஸ்மாக்டவுனில். ஃபேன்ஸ் வந்து யோசிச்சுன்னு இருக்காங்க என்னதான் நடந்தது, ராக் என்னதான் சொல்ல வந்தார், கோடி இன்னும் யோசிச்சுன்னு இருக்காரு என்ன முடிவு வந்து எடுக்கலான்னு. ஃபேன்ஸ் கிட்ட நிறைய டவுட் இருக்குது. நான் கூட அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயும் வந்து சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன் ரிலேட்டட் டவுட்டு. என்னதான் ப்ரோ ராக் சொல்ல வர்றாரு, என்னதான் இங்கே டவுடி பார்த்தோன்னா பண்ண பார்க்குறாங்க, ராக் என்ன பண்ண பார்க்குறாரு, ஒன்றும் புரியலையே ப்ரோன்னு வந்து நிறைய கமெண்ட் வந்து பார்த்துருந்தேன். இன்ஸ்டாலேயே வந்து போட்டிருந்தாங்க. ஓகே ஃபைன், அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். தரமான விஷயம்லாம் பார்த்தோன்னா இந்த வீடியோக்குள்ளே வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணலன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் வந்து உங்களோட சோல் எடுத்துப்பேன். மேன், இந்த சோலோட விஷயத்தை பார்த்தினா ராக் ட்ராப் பண்ணும்போது இன்டர்நெட்டில் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது என்ன மாரி மீம்லாம் போயின்னு இருக்குன்னா, லுக் லைக் அண்டர்டேக்கரை வந்து ராக்கிட்ட எப்பயோ சொல்லியிருப்பார், நான் வந்து உன்னோட சோல் எடுத்துருவேன். அண்டு ராக் வந்து அதை பர்சனலாக எடுத்துட்டார் போல். ஸோ இப்போ அவர் வந்து எல்லாரோட சோலை வந்து எடுக்கலான்னு பார்க்குறாரு. ஈவன் இன்னொரு மீம் பார்த்தேன், ராக் வந்து இப்போ டபிள்யூஏல சோல் கலெக்ஷன் பண்ண போகிறாரு, எல்லாரோட சோலை வந்து எடுக்க போகிறாரு, ஆத்மா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து செம்ம ஃபனியாக வந்து இன்டர்நெட்டில் போயின்னு இருக்கு. இந்த ராக்கோட இந்த சோலோட சென்டென்ஸ், அந்த வேர்டு செம்ம வைரலாக மீமாக வந்து இன்டர்நெட்டில் வந்து போயின்னு இருக்கு. நான் வந்து ஃபோட்டோலாம் கூட காட்டுறேன். அந்த கேமில் வந்து கோடியோட சோல் எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ ஏன் இந்த சோல் விஷயம் பார்த்தோன்னா ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று வந்து உன்னோட உயிர் எடுத்துருவேன், உன்னை கொன்றுவேன், அந்த மீனிங்கு. பட் இன்னொரு சைடில் மெயின் முக்கியமான மீனிங் என்னென்னா, அவர் வந்து கோடி கிட்ட சொல்ல வர்றது, நீ ஏன் கூட வா, நீ ஏன் கூட சேர்ந்துரு. அதாவது ஃபர்ஸ்ட் அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. நான் தான் வந்து டிகேவோட போர்ட் ஆஃப் டைரக்டரில் இருக்கேன், நான் தான் வந்து இந்த கம்பெனியில் மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கேன். ஸோ நான் வந்து உன்னை வேறு லெவலில் கொண்டு போகலான்னு பார்க்குறேன். இப்போ நீ இங்கே இருக்க, என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து பில்லியனில் இருக்காங்க, ஆனால் நான் வந்து உன்னை என்னை விட அதிகமாக வந்து பார்க்குறேன், என்னை விட உன்னை வந்து மேலே கொண்டு போகலான்னு வந்து பார்க்குறாரு ராக்கு. ஐ மீன் இந்த மனுஷனை வேர்ல்டுலேயே பார்த்தோன்னா ஒரு அமெரிக்கனை அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ராக்கை வந்து நிறைய பேர் வந்து இந்த உலகத்தில் பார்த்தோன்னா மோஸ்ட் ஃபாலோவர்ஸில் ராக்கும் ஒருத்தர் இருக்கார். அண்ட் அவரை விட கோடியை எப்படி அவர் வந்து பெருசாக காட்டுவார்னு வந்து தெரில. ஆனால் எவ்வளோலாம் வந்து கோடியை பார்த்தோன்னா சல்லம் கொடுத்து வளர்ப்பாங்களே, அந்த மாதிரி பார்த்தோன்னா சல்லத்தை வந்து கொடுத்துன்னு இருந்தார். இன்றைக்கி ராக் வந்து பேசின விதம் வந்ததில்ல, அதில் வந்து அவர் சில டைம் ஹீலாக இருந்தார், சில டைம் ஃபேஸாக இருந்தார். ஸோ இதனால் வந்து ஃபேன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஈவன் உங்களை நடிப்பே வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஏன்னா அவர் பேசின விதம் அப்படி தான் இருந்தது, கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி. சில டைம் பார்த்தா கோடியை வந்து சொல்ல மாதிரி வந்து கூப்பிட்றாரு, பிரதர்னு வந்து சொல்கிறாரு, ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் இன்னொரு சைடில் நான் வந்து ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தேன் அண்ட் ஒரு பெரிய பிஸ்னஸ்க்காக ஹெல்ப் பண்ணலான்னு ரோமன் ராக் மேட்ச் வந்து பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் நீ அதை எல்லாத்தையும் வந்து சொதப்பிட்ட, எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டேன்னு கோவத்தையும் வந்து காட்டுறாரு. அப்போ கோடி வந்து ராக்கோட அந்த பிளானை வந்து டிஸ்டர்ப் பண்ணதுனால அந்த கோவத்தை இங்கே ராக் வந்து காட்ட போகிறாரா, இல்லை வந்து கோடியை வந்து ராக்கோட இந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணலன்னா ராக் வர்சஸ் கோடியோட நமக்கு மேட்சோட லீடு போகுமா, இந்த மாதிரி பல விஷயம் பார்த்தோன்னா மைண்டில் வர மாரி இங்கே வந்து ராக் பேசி வந்து போயிருக்காரு. பட் நான் வந்து எப்படி சொல்கிறது, இதை வந்து ஒழுங்காக புரிய வைக்கணும்னா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ராக் வந்து இன்றைக்கி பேசின இது எப்படி தெரிஞ்சிருந்தது, கில்லி பட்டில் நம்மளோட பிரகாஷ் ராஜோட கேரக்டர் இருக்குல்ல, முத்து பாண்டி ஏன் கோட்டை. ஸோ அந்த கோட்டை தான் வந்து நம்மளோட ராக்கோட டவுடி. ஏன்னா அவர் ஹெட்டாக இருக்கார், அவர் சொல்கிறது தான் எல்லாம் நடக்கும். அந்த மூவிலேயே முத்து பாண்டி சொல்கிறது தான் வந்து நடக்கும். அண்ட் எவனும் வந்து எதிர்த்து கேட்க முடியாது. பட் ஆனால் த்ரிஷாவை பார்த்தினா அவர் எப்படி பேசுவார், சல்லன்னு வந்து பேசுவார்ல, ஆனால் வாடின்னு வந்து சொல்லிட்டு இட்டுன்னு போவார். ஏன்னா வில்லன் அவர். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் அவர் வந்து பிரதர்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவரோட ஆக்டிவிட்டிலாம் பார்த்தா கழுத்தெல்லாம் பிடிக்கிறாரு, செல்லம் என் பேச்சை கேட்டுரு, அந்த மாதிரிலாம் வந்து ஐ மீன் மிரட்டுற மாரி பண்ணுறாரு. ஆனால் வாயால் பேசுகிற வேர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா அப்படி ஸ்வீட்டாக இருக்குது. லிட்ரலி இந்த செக்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு வந்து செம சிரிப்பு வந்தது, வீந்து சிரிக்கிற மாதிரி பார்த்தோன்னா இந்த செக்மெண்ட் இருந்தது. ராக் அப்படியே வந்து கோடியை ட்ரீட் பண்ணுவார், செல்லம் அந்தமாரி என் பிரதரு. ஆனால் அவர் மைண்ட் கேம் ஆடுறாரு, அது வந்து கிளியராகவே தெரியுது. ஸோ நான் மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். ஆக மொத்தத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த செக்மெண்ட் வந்து மெயினாக எதை லீடு பண்ணுதுன்னா கோடியோட ஹீல் டர்னை தான் வந்து லீடு பண்ணுது. ஆக மொத்தத்தில் உன்னோட டைட்டிலாம் எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு வந்து உன்னோட சோல் வேணும்னு வந்து இங்கே ராக் வந்து சொல்லியிருப்பார். சோல் மீன்ஸ் அங்கே உன்னோட உயிரை கொடு, உன்னோட ஆத்மா கொடு, அது வந்து அவர் சொல்ல வரல. அவர் சொல்ல வர்றது, இப்போ நீ நல்லவனாக இருக்கால, இந்த ஃபேன்ஸ்க்காக சாம்பியனாக இருக்கால, அதெல்லாம் தட்டி விடு, நீ எனக்காக வேலை செய். அதாவது
இப்போ அவர் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கார், டிகேயோட ஹெட்டாக இருக்கார். அந்தமாரி இந்த கம்பெனி வந்து அவரோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால அவர் வந்து கோடியை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்குறாரு. எனக்கு கோடி வந்து சாம்பியனாக இருக்கார் அண்ட் சூப்பராக பண்ணின்னு இருக்காரு. ஸோ அதனால ராக் வந்து கோடியை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஒன் வேர்டில் சொல்லணும்னா ராக் வந்து கோடியை தன்னோட பப்பெட்டாக வந்து வைக்கலான்னு பார்க்குறாரு. புரியுதுல? கோடியை வந்து ராக்கோட பப்பெட், அவர் சொல்கிற மாதிரி ஆடணும், அவர் சொல்கிறது வந்து பண்ணணும். அந்தமாரி ஒரு கார்ப்பரேட் சாம்பியனாக வந்து கோடியை மாற்றலான்னு பார்க்குறாரு ராக்கு. இப்போ அவர் எப்படி கார்ப்பரேட்டில் இருக்காரோ அதேமாரி ஒரு கார்ப்பரேட் சாம்பியன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்டர்நெட்டில் ஒரு ஃபோட்டோ பார்த்துருந்தேன். இதேமாரி பார்த்தோன்னா பாஸ்ட்டில் நம்மளோட வின்ஸ் மெக்மேன் வந்து இந்த ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணியிருந்தார். ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினை அவர் வந்து தன்னோட சைடில் வர வைப்பார், ஒரு கார்ப்பரேட் சாம்பியனாக வந்து இது பண்ணுவார், ஆஃபர் பண்ணுவார். அண்ட் அந்த ஸ்டோரியில் நான் பார்த்தது கிடையாது, ஏதோ ஹைலைட்டில் சூப்பர் தாமாவில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். சரி ஞாபகம் இல்லை. அதாவது அந்த ஸ்டோரியில் என்ன தான் பார்த்தோன்னா இங்கே டொடி பார்த்தோன்னா கொஞ்சம் சிமிலராக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் அ டெக்கேட் நம்ம சொல்லலாம் டபிள்யூ பார்த்தா ஒரு கார்ப்பரேட் சாம்பியனை வந்து கொண்டு வரலாம். கார்ப்பரேட் சாம்பியன்னா பாஸுக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுற மாரி. அண்ட் அப்படி கோடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, அந்த ஆஃபரை ராக்கோட இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து பெரிய பெரிய இதுவாக வந்து மாறிடுவார். அவர் கையில் எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். அண்ட் அவர் உண்மையிலே ஒரு ஹோம் லேண்டராக வந்து மாறிடுவார். நீங்கள் த பாய் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதுலேயே வந்து ஹோம் லேண்டர் வந்து வெளியே வந்து நல்லவராக காட்டுவார். பட் அந்த பில்டிங்கில் தெரியும்ல ஹெட் குவார்ட்டர் அவங்களோட, அவர் அங்கே அவர் வந்து நடுவில் உட்காந்து இருப்பார், ஹெட்டாக இருப்பார். ஸோ ஒரு பாஸ் மாதிரி ஒரு கண்ட்ரோல் இருக்கும் ஹோம் லேண்டர்கிட்ட. ஸோ அதேமாரி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோடிக்கு சூட் ஆகுது. இஃப் கோடியை வந்து ராக்கோட இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா ராக் மூலியமாக அவரோட பவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அவர் ஏட குடும்பமாக பண்ணலாம், சீட்டிங் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். கோடிக்கிட்ட அந்த அத்தாரிட்டி பவர் இருக்கும். ஸோ லிட்ரலி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. கோடி அண்ட் ராக் வந்து ஒன்றா சேர்றாங்கன்னா இன்டர்நெட்டில் நான் வந்து சில கமெண்ட்ஸ்லாம் கூட பார்த்துருந்தேன். ஜஸ்ட் இமேஜின் ராக் அண்ட் கோடி ஆஸ் அ அத்தாரிட்டி அண்ட் கார்ப்பரேட் சாம்பியன் ஆஸ் அ கோடி. லிட்ரலி இது வந்து வேறு லெவலில் ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோடி வந்து ராக்கோட இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணுவாரா அண்ட் அவர் வந்து ஹீல் டர்ன் பண்ண போகிறாரா? ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ சூப்பர் ஸ்டாராக கோடி வந்து வேறு லெவலில் பண்ணின்னு இருக்காரு. அண்ட் நான் ஃபஸ்ட்டு பாராட்டணும் கோடியை. இந்த செக்மெண்ட்டில் எந்த லெவலில் ராக் வந்து செஞ்சு விட்டாரோ, தரமாக பர்ஃபார்ம் பண்ணாரு, அதே லெவலில் நான் வந்து கோடி அப்ரிஷியேட் பண்ணுவேன். இந்த மனுஷனை நான் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. ராக்கு முன்னாடியோ இல்லை ரோமன் முன்னாடியோ வந்தால் கோடியோட ஆக்டிங் லெவல் இருக்குல்ல, அது வேறு லெவலில் போயிடுது. இந்த செக்மெண்ட்டில் ஜஸ்ட் நீங்கள் வந்து கோடியோட ஆக்டிங்கை பாருங்கள், தரமாக இருக்கும், டாப் நாச்சாக இருக்கும். ஏன்னு தெரில, அது வந்து ராக் முன்னாடி இந்தமாரி அவருக்கு உள்ளே இருக்கிற தரமான ஆக்டிங் வந்து வெளியே வந்துடுது. சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணார். அது கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டி ஆகணும் கோடியை. ஸோ ஆக மொத்தத்தில் ராக் வந்து கோடியை வேறு லெவலில் கொண்டு போகலான்னு வந்து பார்க்குறாரு. ஸோ ரெண்டு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. இது வந்து ஒரு ஸ்பெக்குலேஷன் சொல்லலாம். இன்டர்நெட்டில் சில ரூமர்ஸ் போயின்னு இருக்குது. ஒன்று, போன வாட்டி ராக்கோட பிளானை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பார்ல கோடி, அந்த வி வாண்ட் கோடி மூமெண்ட்லாம் வந்தது. ஒரு பெரிய மேட்ச் வந்து கையிலேருந்து வெளியே போயிடுச்சு. ராக்கோட பெரிய பிளானு பெஸ்ட் ஃபார் பிஸ்னஸ், அந்த ரோமன் வர்சஸ் ராக்கு. ஸோ கோடியால் அது வந்து போயிடுச்சு. அண்ட் மேபி அதோட பழி வாங்குற மாதிரி பார்த்தோன்னா ராக் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ஃப்ரெண்டெல்லாம் ஆனார்ல, கிஸ்ஸு கூட கிஸ்ஸு இல்லை ஹக்கு, அப்புறம் ட்ரிங்க் அடிக்கிறது, அந்த நெட்ஃப்ளிக்ஸா பேக் ஸ்டேஜு. ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா அவர் வந்து வேணும்ன்ட்டே பண்ணியிருக்கலாம். அண்ட் கடைசியில் இந்தமாரி ஒரு ஆஃபர் கொடுக்கறதுக்கு அண்ட் இந்த மாதிரி அவர் பண்ணதால, நல்லா ஃப்ரெண்டாக ஆனதுனால கடைசியில் கோடி வந்து அதை வந்து வேணான்னு சொல்ல முடியாத மாதிரி பார்த்தீங்கன்னா ராக் வந்து பழகிட்டார், ஃபேமிலி கூட சேர்ந்துட்டார். ஸோ அந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் இங்கே கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண டபிள்யூஏ எந்த மாரி இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு தரமான பில்ட் பண்ணாங்க ராக் கோடி, அந்த பேக் ஸ்டேஜ் ஃபைட்டு. நடுவில் பார்த்தீங்கன்னா சொதப்புனாங்க. அதாவது சடன்லி ராக் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு, கோடியை கட்டி பிடிக்கிறாரு, ஒன்றா என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே அதை பார்த்து கண்டிப்பாக காண்டானாங்க. நம்மளும் வந்து அதுக்கு ரிலேட்டட் வீடியோலாம் போட்டிருந்தோம். ஆனால் அந்த விஷயத்தையே அந்த பாட்சியே அந்த சொதப்பிலேயே வச்சு பார்த்தோன்னா வேறு லெவலில் இன்றைக்கி வந்து அகெயின் அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு வந்துட்டாங்க ராக் வர்சஸ் கோடி. இது எப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இதுக்காக நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த விஷயத்தை வச்சுக்கினே பார்த்தோன்னா வேறு லெவலில் வந்து அதை கொண்டு வந்துட்டாங்க. திரும்பியும் பேக் டு ட்ராக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கோடி இப்போ ஒரு பெரிய சிக்கத்தில் இருக்கார். அவர் வந்து ராக்கை ஆமாவும் சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆமான்னு சொன்னால் அவர் வந்து ஃபேன்ஸை துரோகம் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவர் ரியல் சாம்பியனாக இருக்கார், ஃபேன்ஸோட சாம்பியனாக இருக்கார். ஆமான்னு சொல்லிட்டாருன்னா
அவர் வந்து வில்லனாக ஆயிடுவார். எப்படி ராக்குக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார், ஒரு கார்பரேட் சாம்பியனாக ஆயிடுவார். இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ நாளாக வந்து ராக் கூட ஒரு ஃபேமிலி மாதிரி பாண்டிங்கு, ஃப்ரெண்ட்ஸாக ஆனாங்க, ஒன்றா சரக்கு அடித்தாங்க. ஸோ அந்த இதால் வந்து ராக்கை அகைன்ஸ்டாக போகிற மாதிரி கூட பார்த்தோன்னா கோடி வந்து இதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் போயின்னு இருக்குது. பட் பர்சனலி எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஐ திங்க் கோடி இங்கே வந்து வரப்போ எலிமினேஷன் சாம்பரில் ராக்கு கிட்ட அதை அக்செப்ட் பண்ண மாட்டார்னு வந்து எனக்கு தோணுது. அக்செப்ட் மட்டும் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு பெரிய விஷயமாயிடும். இது வந்து எப்படி நான் சொல்கிறது, பிக் டாகாக இருந்தார்ல ரோமனு, அதுக்கப்புறம் ட்ரைவல் சீஃப்னு ஒரு கேரக்டரில் வந்து கேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. சேம் இதே மாதிரி பார்த்தோன்னா கோடி வந்து ஹீலாக மாறினான்னா கேம் வந்து சேஞ்ச் ஆகிடும் டோட்டலி. இங்கே ஒரு வந்து லேண்ட்ஸ்கேப்பே வந்து சேஞ்ச் ஆகிடும். கோடி வந்து ஆஸ் அ ஹோம் லேண்டர் ஹீல் டர்ன் பண்ணாருன்னா. பட் ஆஸ் அ பர்சனலி எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோ சீக்கிரமாக டொடி பார்த்தோன்னா அதை பண்ண மாட்டான்னு வந்து தோணுது. இந்த விஷயத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். கோடி வந்து ஹீல் டர்ன் ப்ளஸ் ராக்கோட பவரு, அந்த அத்தாரிட்டி பவர்லாம் இருந்தால் பர்ஃபெக்ட் ஹோம்லேண்டர் அது. ஆனால் அது இப்போ பண்ணால் அது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும்னு வந்து எனக்கு தோணுது. ஏன்னா கரண்ட்லி ஆஸ் அ பே ஃபேஸ் அவர் வந்து சூப்பராக பண்ணுறாரு, ஃபேன்ஸ் மத்தியில் சூப்பராக இருக்கார், மர்ச்சன்டைஸ் சூப்பராக போயின்னு இருக்குது. ஸோ எல்லாமே கட்டாக போயின்னு இருக்குது. மீடியாவில் பார்த்தோன்னா இன்டர்வியூ எல்லாத்துலேயும் அவர் வந்து டபிள்யூ ரீப்ரசென்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக போயின்னு இருக்குது. இந்த நேரத்தில் டபிள்யூ பார்த்தோன்னா கோடியை ஹீல் டர்ன் பண்ண வச்சாங்கன்னா தன்னோட காலில் அவங்களே வந்து ஆணி அடிக்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஏர்லியாக ஆகிடும். ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வந்து இதை எதிர்பார்ப்பேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரப்போ எலிமினேஷன் சாம்பரில் கோடி என்ன முடிவு எடுக்க போகிறாரு? தன்னோட சோலை கொடுக்க போகிறாரா? இது ராக் கிட்ட வித்துருவாரா? தன்னை வந்து வித்துருவாரான்னு என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை ப்ரோ, எங்கள் கோடியை வந்து இல்லைன்னு சொல்லிடுவார், அதுக்கப்புறம் வந்து ராக் வர்சஸ் கோடிக்கான மேட்ச் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மறக்காதீங்க, எலிமினேஷன் சாம்பர் வின்னர் தான் வந்து கோடி கூட மேட்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், ராக்கே சொல்லிட்டாரு அவர் வந்து கோடி கூட மேட்ச் பண்ணுற மாதிரி இல்லை. ஆஃப்டர் ஸ்மாக்டவுன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அஃப்கோர்ஸ் ஸ்மாக்டவுனுக்கு அப்புறம் எப்பப்பா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா ராக் வந்து இருக்காரு, அது ஸ்பெஷலு. ஸோ அவருக்கோசம் அவர் வந்தார் அண்ட் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ ராக் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் கோடிக்கும் வந்து ஒரு ரேரான கெமிஸ்ட்ரி இருக்குது. நாங்கள் நினச்சோன்னா மேட்ச் பண்ணாமலே வந்து ஒரு தரமான ஸ்டோரி லைன் வந்து கொடுக்க முடியும். அண்ட் இது வந்து ரொம்ப ரேரு, எங்கள் 2 பேருக்குள்ளே மட்டும் அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அண்ட் நாங்கள் இது பண்ணுறதுக்கு காரணம் வந்து கடைசியில் நான் வந்து கோடி கூட மேட்ச் பண்ணுவேன், அதில் லீட் ஆக போகுது, அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் கோடி கூட மேட்ச்லாம் பண்ணுற மாதிரி கிடையாது. என்னோடய இன்டென்ஷன் வந்து மேட்ச்சு கிடையாது, டைட்டில் கிடையாது. இது வந்து வேறு விஷயம்னு வந்து ராக்கே வந்து சொல்லிட்டாரு. அப்போ என்னதான்ப்பா ராக்குக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா, ராக்குக்கு கோடி தான் வேணும். கோடி வச்சு அவர் வந்து பித்தலாட்டம் ஆடலான்னு பார்க்குறாரு. இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆல்ரெடி ரூல் பண்ணுறாரு. ஏன்னா அவரால் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃபுல் டைம் சாம்பியனாக இருக்க முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப பிஸியான ஆள், பெரிய ஆக்டரு, பிஸ்னஸ் மேனு. ஸோ ஆஸ் அ ஃபுல் டைம் டபிள்யூ சாம்பியன் அவரால் இருக்க முடியாதுல்ல. ஸோ மேபி அதனால் பார்த்தோன்னா இப்போ யார் சாம்பியன்? கோடி பெஸ்ட்டு சாம்பியன், ரோமனி தோக்காஸ்டாரு. ஸோ அதனால அவர் பார்த்தோன்னா இங்கே கோடியே எப்படி சொல்கிறது வாங்கிட்டாரு, இல்லை வாங்கலான்னு வந்து இருக்காருன்னு நம்ம வந்து சொல்லலாம். நான் ஏன் வாங்கலான்னு பார்க்குறாரு சொல்கிறேன்னா, ஏன்னா அந்த மாதிரி தான் அவர் ஆஃபர் பண்ணுவார். நீ என் கூட சேர்ந்துட்டேன்னா உன்னை வேறு லெவலில் கொண்டு போவேன், பல பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தருவேன்னு சொல்கிறாரு. ஐ மீன் மூவிஸ் படமாக இருக்கட்டும், படத்தில் பட வாய்ப்புன்னு வந்து கொடுக்கலாம். அண்ட் ஃபேமிலி, உங்களோட ஃபேமிலியோட என்ன ட்ரீம் இருக்குமோ அது எல்லாத்தையும் வந்து கம் ட்ரூ பண்ணலாம், அது எல்லாத்தையும் நான் வந்து இது பண்ணுறேன், அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஆசை காட்டுறாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா ராக் வந்து பேசியிருக்காரு, கோடியோட பிரைன் வாஷ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஃப்டர் ஸ்மாக்டவுன் முடிஞ்சதில்ல அதுக்கப்புறம் கூட பேக் ஸ்டேஜில் ராக் வந்து கோடி கிட்ட பேசியிருக்காரு. 2 பேரும் லைட்டாக சரக்கு அடிச்சிருக்காரு. ஐ மீன் ராக் வந்து ஒன்றா உட்காந்து ஜாலியாக சொல்லன்னு சொல்லி சரக்கை வந்து ஏற்றினே இருக்காரு கோடிக்குள்ளே. அண்ட் பிரைன் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்தோன்னா ஒரு விஷயத்த ராக் ஆஸ் அ கார்பரேட்டாக வந்து பண்ணின்னு இருக்காரு. அண்ட் நான் அகெயின் அதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எஸ், கோடி வந்து ராக் கூட பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும். இப்போது ஆஸ் அ பேபி ஃபேஸ் மேபி நீங்கள் வந்து அவரை இக்னோர் பண்ணலாம், போரிங் இருக்குன்னு சொல்லலாம். பட் ஹீல் டர்ன் பண்ணிட்டாருன்னா அவரோட ஒவ்வொரு நிமிஷத்தை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு தவிப்பீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கோடிக்கு உள்ள ஒரு தரமான ஹீல் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்மளோட அண்டர்டேக்கர் கூட இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு பெரிய ட்விஸ்ட்டில் பார்த்தோன்னா இங்கே வந்து ராக்கு நடுவில் மாட்டி விட்டார் கோடியை. நாட்
நாட் ஓன்லி கோடியை இன்க்ளூடிங் அஸ் நம்மளும் வந்து கன்ஃபியூஷனில் இருக்கோம் என்னதான் வந்து பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் சொல்லி ஆகணுங்க, இந்த மாதிரி போரிங்காக இருந்த ரோட் டு ரெசல்மேனியாவை ராக் வந்தார், ஒரு 20 நிமிஷம் செக்மெண்ட் பண்ணார். ஸ்மாக் டவுனும் வேறு லெவலில், சோசியல் மீடியாவை பார்த்தோன்னா வேறு லெவலில் ஃபைட் ஏற்றிக்கிச்சு, ஹைப் ஏற்றிக்கிச்சு. ஈவன் வரப்போ எலிமினேஷன் சேம்பர் கூட பார்த்தோன்னா ஹைப் ஏறிடுச்சு. அண்ட் ரெசல்மேனியா கூட இப்போது ஹைப் ஏறிடுச்சு. வெறும் அந்த 20 நிமிஷம் தான் ஃபைனல் பாஸ் செஞ்சு விட்டாரு. ஸோ கோடி தன்னோட சோலை ராக் கிட்ட கொடுப்பாரா? மறக்காம கவுண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க.